எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம ஸ்படிக மாலை வாங்கினோன்னே அதை வந்துட்டு நம்ம டைரெக்டாக அணியக்கூடாது. ஸ்படிக மாலை வாங்கினோன்னா ஸ்படிக மாலையை முதல்ல நம்ம சுத்தப்படுத்தணும். அது எப்படின்னா, ஏன்னா ஸ்படிக மாலையை நிறைய பேர் கைப்பட்டு அது எந்த இடத்துல இருந்து வந்து அதை எப்படி தயாரித்து எல்லார் பேரோட கைப்பட்டு வந்திருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய வந்துட்டு நமக்கு வந்துட்டு தோஷங்கள் இதெல்லாம் அண்டி இருக்கும். ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா, முதல்ல வந்துட்டு நம்ம பசுஞ்சாணத்தில் வந்துட்டு ஸ்படிகத்தை வந்து 3 to 5 மணி நேரம் போடணுங்க. அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி சாணத்துலேருந்து போட்டுட்டு பசும்பாலில் போட்டிருக்கேன். பாலில் ஒரு 3 to 4-5 ஹவர்ஸ் வந்துட்டு நம்ம ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு அதை நல்ல தண்ணியில் அலசிட்டு நம்ம வந்துட்டு நல்ல தண்ணியில் அலசினதுக்கப்புறமா சாமி விக்கிரகத்துலையோ இல்லையோ சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுத்தில் எடுத்து அணிஞ்சிட்டோம் அப்படின்னா இதுக்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் அதை சுத்திப்படுத்திட்டு நம்ம அணிஞ்சோம்னா தான் அதுக்கான பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். சுத்திப்படுத்தினாத மட்டும்தாங்க அதில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கும். ஸோ இந்த முறையை நீங்கள்